தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாலையிலும் இரவிலும் மழை பெய்த நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இந்த சூழலில் அவிநாசி, ஆட்டையம்பாளையம், காசிகவுண்டம்புதூர், வேலாயுதம்பாளையம், கைகாட்டிபுதூர், பழங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி பரவியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி, காட்டு வேப்பிலைப்பட்டி, மேட்டுப்பட்டி, முத்தம்பட்டி, சென்றாயன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு திடீரென மழை பெய்தது. நத்தம், கோவில்பட்டி, வேலம்பட்டி, தர்பார் நகர், அசோக் நகர், மீனாட்சிபுரம், மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்தது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று 6 மாவட்டங்களிலும், நாளை 19 மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் 10 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.